The title itself given to Apostle John as the divine servant and saint of the Lord. இங்கே அப்போஸ்தல் என்ற வார்த்தையை ஆவியானவர் பயன்படுத்த விரும்பவில்லை. Here the Holy Spirit doesn't want to mention the word Apostle John. அப்போஸ்தல் என்ற நிலையில் இருந்து இவன் வளர்ந்து தேவனுடைய சமூகத்தில் இருப்பதற்கேற்ற திவ்ய நிலை அடைந்து கொண்டவனானான். This Apostle John was lifted up into a higher spiritual realm to become a divine servant and a saint of God. திவ்ய நிலையாவது என்ன? What is the stage of divinity and divine state? 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். 2 Peter chapter 1 and 3 and 4 verses. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி